யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் என்ன செய்வாரு? கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதான நீங்கள் நான் இந்த வசனத்தை பலமுறை தியானிச்சிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விதங்கள் வேற. அதுபடினாலே ஏன்னா இது 2000 வருஷமாகவே 2026 வருஷமாகவே இதே வசனத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். புதுசா ஒண்ணு நம்ம எழுதி அதை கொண்டாந்து என்ன செய்யப்படுறது இல்லை, பிரசங்கிக்கிறது இல்ல. அப்படி பிரசங்கிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சரி, இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காக நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே. பாடலாமா? உள்ளவர் நீரொருவர் தானே, நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே, பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனமாறிட மறுபுத்திரனல்ல, பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனமாறிட மறுபுத்திரனல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் வழிகளில் வேதமே, கல்லாடி நான் நடக்கும் போது எதை தாண்டிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேதமே, கல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாண்டிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லாரே சேர்த்து சித்தனா முடிந்ததே, ஏகோவோ தொடங்கினதே, எல்லாரே சேர்த்து சித்தனா முடிந்ததே, ஏகோவோ தொடங்கினதே. எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி, நான் கண்ணீரோடு நிறைந்ததெல்லாம் வெண்மீனமாய் அறுக்கச் செய்தி, அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம்
போஷித்தி எந்த குறைகளெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தி தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீரொருவர்தானே உண்மையுள்ளவர் நீரொருவர்தானே நம்பத்தக்கவர் நீரொருவர்தானே உண்மையுள்ளவர் நீரொருவர்தானே வசனத்தை மீண்டுமாய் கூட வாசிக்கலாமா? Thank you, Jesus. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இந்த வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதான தலைப்பு என்ன அப்படின்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த இடத்துல இருக்கிறதான நீங்களும் நானும் பலவிதமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பாடல் ஊழியம், ஆராதனை ஊழியம், சங்கீதத்தின் மூலம் ஊழியம், சுவிசேஷத்தின் மூலம் ஊழியம், சாட்சியின் மூலம் ஊழியம், சபைக்கு மற்றவர்களை கொண்டு வருகிறதன் மூலம் ஊழியம், இப்படி பலவிதமான ஊழியங்களை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற உங்களையும் என்னையும் தேவன் கனம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. யாரு பொய் சொல்லுவா? மனுஷன். யாரு மனம் மாறுவா? மனுஷன். இன்னைக்கு நான் அதை செய்யறேன் கண்டிப்பா வந்து அப்படின்னு சொல்லுவான். ஆனா போகும்போது அவன் என்ன செஞ்சிருவான்? கையை விரித்து விடுவான். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது. அதனால அவங்கள சொல்லி ஒண்ணும் நம்ம குறையில்லை. இது மனிதனுடைய இயல்பு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புவார் என்று சொன்னால் கட்டாயம் அவர்களை கனப்படுத்தியே தீருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கனப்படுத்தும் போது எப்படியெல்லாம் கனப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுலை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். இது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். இவன் முதல்ல யாரு? தேவனுக்கு பிரியமில்லாத கர்த்தருடைய பிள்ளைகளை நாசப்படுத்தவும்
அவர்களை அடித்து சிறைச்சாலைகளை போடுகிறவனும் கொலை செய்கிறவனுமாய் வந்ததான அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அது மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதை இப்ப வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அப்படி வந்தவனை கர்த்தர் சந்தித்து அவன் வந்ததான இடத்துல அவன் விழுந்து கண்கள் ரெண்டும் குருடாக்கப்பட்டு அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஹல்லேலூயா. அதுவரை அவனுக்கு தெரியல என்ன செய்யணும்னு. மிக படித்த ஒரு பட்டதாரி, அந்த நாட்களிலே ரொம்ப அதிகமாய் படித்தவர், அதே போல ரொம்ப அதிகமான ஒரு பணக்காரனும் கூட, கமாலியர் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவர், அப்படிப்பட்டதான மாபெரும் ஒரு மனிதன். ஆனா என்ன செய்கிறதே தெரியலன்னு சொல்லி அவன் இருக்கிற நேரத்துலதான் தேவன் அவனை சந்தித்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கூட பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே நம்ம என்னப்பா செய்யறதுன்னு தெரியாம நம்ம பல சூழ்நிலைகளிலே பல முடிவுகளை எடுத்து விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் எங்கேயாவது கொஞ்ச நாள் ஓடி இருக்கலாமா, இருக்காங்களா இல்லையா? ஒரு சிலர் எதையாவது செய்து கொள்ளலாமா, இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு சிலர் இந்த பம்பே வேண்டாம், நம்ம பட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னு இருக்கிற ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனா ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கும் போது அவர் உங்களுக்கு எனக்கு சரியான விதத்திலே அவர் வழி நடத்தக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் இந்த இடத்துல எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். வாசித்து பாருங்கள். முதலாவது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். என்ன செய்யணுமா? அப்ப ஆண்டவருக்கு, ஆண்டவரே உங்க சித்தம் என்னன்னு சொல்லி கேட்கிறவங்க, நீ என் ஊழியத்தை செய்யணும் அல்லது வேற எதையாவது சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கணும். இரண்டாவது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அல்லேலூயா. அப்ப நான் எங்க இருக்கிறனோ, கர்த்தர் எங்க இருக்காரோ அங்க யார் இருப்பாங்க? ஊழியக்காரன் அப்ப எங்க இருக்கானோ அங்க கர்த்தர் இருப்பான். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னா இங்க கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அதான் சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அல்லேலூயா. அப்ப இந்த கனம், இந்த மகிமை எல்லாம் அவருக்குரியது. அவருடைய கனத்தையும் மகிமையும் அவருடைய ஊழியத்தை செய்கிறதான ஊழியக்காரர்களுக்கு, அது ஆணானால் சரி பெண்ணானால் சரி, அவர்களுக்கு கொடுக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை, பரலோகம் தான் நமக்கு நிரந்தரம். அல்லேலூயா. ஆனபடினாலே இந்த பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தேவனை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அவர் எந்த ஒரு கெட்ட இடத்துக்கு போக மாட்டார், எந்த ஒரு தவறான சூழ்நிலை இருக்கிற இடத்துக்கு போக மாட்டார். போவாரா? சொல்லுங்க பாப்போம். அப்ப நான் எங்க இருக்கிறேன்னா அங்க யாரு இருக்கா? என் ஊழியக்காரன் இருக்கிறாங்க. அதன் பிறகு சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் யாரு கனம் பண்ணுவாரா? பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்படி கனப்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரம் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 13 ஆகமங்களை எழுதியிருக்கிறார், 13 புத்தகம் எழுதியிருக்கிறார். எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாரு? 13 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இந்த 13 புத்தகத்திலிருந்து ஒரு புத்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் அந்த மனுஷனை எப்படி கனப்படுத்தினார், அந்த மனுஷனை கொண்டு அவரை நம்பியிருந்தவர்களை எப்படி கனப்படுத்தினார் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதனுடைய தலைப்பு என்னது? தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களை தேவன் கனப்படுத்துவார். கனப்படுத்துகிறது மாத்திரமல்ல, காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கனப்படுத்தி காப்பாற்றுகிற தெய்வம். எப்படிப்பட்ட தெய்வம்? நம்முடைய தெய்வம் கனப்படுத்தி காப்பாற்றுகிறது. யாரையும் கனவீனப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. யாரையும் குறைத்து மதிப்பிட மாட்டார். இன்னைக்கு யாரால் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அந்த கர்த்தர் எப்படி
நம்மை நினைக்கிறாரோ அப்படித்தான் நாங்களும் நினைச்ச இடத்துல சமமான ஒரு உரிமை என்ன செஞ்சிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் என்ன செய்யணும் தெரியுமா, என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் நம்மை கனப்படுத்துவதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய ஊழியங்களை செய்ய வேண்டும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சார் வாசிக்கலாமா? எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம், இதுல இருந்துதான் உங்களுக்கு இன்றைக்கு செய்தி. 27ஆம் அதிகாரம். ஜீசஸ் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 24வது வசனத்தை ஒருவர் பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணி தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அல்லேலூயா. என்ன நடந்தது நமக்கு நல்லா தெரியும். பிரயாணப்படுகிறார்கள். பிரயாணப்படும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரயாணம் சரியல்ல, இந்த பிரயாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இந்த பிரயாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிறதான மனிதர்கள் என்ன செய்யல, கேட்கல. அப்ப யார நம்பினாங்க அப்படின்னா, அங்க இருக்கிறதான மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அவர்கள் நம்பி அவர்கள் போகிறார்கள். போகும்போது அழகான தென்றல் காட்டு, ஜாலியான தென்றல் காட்டு வீசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஜாலியான தென்றல் காட்டு, அழகான ஒரு தென்றல் காட்டு வீசுகிறது. அப்ப எல்லாம் நினைக்கிறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இந்த மனுஷன் சொன்னாப்ல, இந்த மனுஷன் சொன்ன இந்த மனுஷனுடைய பேச்சை நாம கேட்டிருந்தோம்னா இவ்வளவு அழகான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கைய நம்ம அனுபவிச்சிருப்போமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க பெரிய ஒரு புயல் காற்று வருகிறது. அல்லேலூயா. வாசித்து பாருங்கள். 27ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி 11வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி 10வது வசனத்தை வாசிங்க. மனுஷரே, இந்த யாத்திரை நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார், மனுஷர்களே, இந்த யாத்திரையினாலே சரக்கு கப்பல் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமையும் கப்பல் எஜமானனையும் போதும். கவனிங்க. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் இங்க இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்னும் உலகத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளும் கனப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊழியக்காரன் சொல்றதை கேட்டா கனப்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியக்காரனை யாரு கனப்படுத்துறான்? ஊழியக்காரன் வார்த்தையை யாரு கேட்கிறா? யோசித்து பாருங்கள். இந்த ஊழியக்காரன் சொல்றாரு, நான் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய அழிவை நான் பார்க்கிறேன், அதனால அந்த பிரயாணம் சரியில்லை அப்படின்றோம். ஆனா அவங்க யார்? அந்த 100க்கு அதிபதி என்ன செய்றாங்க? யார நம்புறான்? மாலுமியும் கப்பல் எஜமானனையும் நம்புகிறதை பார்க்க முடியும். நடந்தது என்ன? கொஞ்சம் தூரம் போறாங்க, அழகான ஒரு காற்று தென்றல் வீசுகிறது. அதன் பிறகு கொஞ்சம் தூரம் போறாங்க. 14வது வசனத்தை இப்ப வாசிங்க. கொஞ்ச நேரம் தான். நல்லா கவனிங்க. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச நேரம் தான். அதைத்தான் சந்தோஷம்னு ஓடிட்டு கிடக்கிறோம். மதுபானங்கள் கொஞ்ச நேரம் தான், அதுதான் சந்தோஷம்னு ஓடிட்டு கிடக்கிறோம். உலகபுரமான சிற்றின்பங்கள் கொஞ்ச நேரம் தான், அதுதான் சந்தோஷம்னு ஓடிட்டு கிடக்கிறோம். உலகபுரமான எல்லா ஆபரணங்களும் கொஞ்ச நேரம் தான்,
அதுதான் சந்தோஷம் ஓடிட்டு கிடக்கிறோம். அதுக்கு பின்னாடிதான் பெரிய பிரச்சனையே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக இன்றைக்கு எத்தனை பேர் சபையை இழந்திருக்கிறார்கள், குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள், கணவனை இழந்திருக்கிறார்கள், மனைவியை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கொஞ்ச நேரம் தான் உலகபரமான வாழ்க்கையினுடைய சந்தோஷம், சமாதானம் எல்லாம். இத கொஞ்ச நேர வாழ்க்கைக்காக நம்முடைய லைஃப் முழுவதும் வீணாகிறது மாத்திரம் அல்லாத நித்திய ஜீவனையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில், அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல நீங்களும் நானும் உட்கார வேண்டும் என்று சொல்லி, கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கு இந்நாள் வரை போதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கனம் பாருங்க, எவ்வளவு பெரிய கனம். பிதாவாகிய தேவன் யாரு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யாரு, அவர் வலது பக்கத்துல உட்கார்றது சரிதான். ஆனா அவர் அவருடைய செல்ல உட்கார்றது சரிதான். ஆனா நம்ம போய் அவருடைய வலது பாரிசத்துல உட்கார்றது சரிங்களா? அப்ப ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் அவருடைய ஊழியக்காரனையும் அவருடைய பிள்ளைகளையும் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் கொடுக்காத கனம். இன்னைக்கு ஏதோ முதலமைச்சரா பதவி ஏற்றது ஒரு பெரிய கனம் இல்ல. நாளைக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கும் எப்படி சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற கனம் அது யாராலையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட கனத்தை தான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதுக்கு தென்றல் வீசினது, ஜாலியா போறாங்க. அதன் பிறகு பயங்கரமான ஒரு காற்று. என்ன காற்று பேரு? ஈரோன் என்கிற ஒரு பயங்கரமான கொடுமையான காற்று. இப்ப கப்பல் போக முடியல, கப்பல் தடுமாறுது, பயங்கர மழை, குளிர், ஒன்னும் செய்ய முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்ப எல்லாம் புலம்புறாங்க, கதறாங்க, கண்ணீர் வெடிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. இன்னும் அதை காற்றிலும் பெரிய காற்று வருகிறது, புயல் வருகிறது. கப்பல் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத முழிச்சுக்கிட்டு இருக்குது. ஓட்டுறவனுக்கு ஒன்றும் புரியல. அதன் பிறகு என்ன செய்றாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 14 நாட்கள் சாப்பிடவில்லை. எத்தனை நாள் சாப்பிடலீங்க? 14 நாட்கள் சாப்பிடல. வாசிங்க பார்ப்போம். 33, 34, 35 அந்த வசனங்களை வாசிங்க பார்ப்போம். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நல்லா கவனி, நீங்கள் இன்று 14 நாட்களாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்காதால 14 நாட்கள் சாப்பிட முடியல. அல்லேலூயா. இருக்கிறது ஆனா என்ன செய்யல, சாப்பிட முடியல. அந்த கப்பல்ல கொண்டு போனதான எல்லா பொருட்களையும் தூக்கி கீழே போட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனபடினாலே எல்லாம் போச்சு. ஏதோ சாப்பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் உயிர் தப்பிக்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதன் பிறகு அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன தெரியுமா நடக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 32 இருந்து வாசிமா. 32 22 ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு அந்த நிலையில தைரியம் சொல்றார். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் ஊழியம் செய்கிற என்னுடைய தெய்வம் என்னை தைரியப்படுத்த முடியும், என்னை பலப்படுத்த முடியும், என்னை காப்பாற்ற முடியும். அவருடைய சித்தத்தை என் மூலம் நிறைவேற்றாத என்னை அழிக்க யாராலையும் முடியாது. அவர் என்னை ஜீவனோடு கொண்டு போக முடியும் என்கிற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள வந்தது. இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம என்னமோ கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று
இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் நல்லா கவனிங்க, உங்களையும் என்னையும் ஆட்கொண்ட, யாருங்க? உன்னையும் என்னையும் ஆட்கொண்ட நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, நல்லா கவனிங்க, அல்லேலூயா. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை முன்குறித்தவர், என்னை ரட்சித்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர், சரிங்களா? என்னை அபிஷேகம் பண்ணினவர், நான் சேவிக்கிற தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணின. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரே ஒரு ஊழியக்காரனை கொண்டு அதுல 200 எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 276 பேர். எத்தனை பேரு? 276 பேருக்கும் எந்த சேதாரமும் இல்லாம ஜீவனோடு கர்த்தர் விடுவிக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரனை எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறார்கள் தேவன், யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கனம் பெற்றவர்கள். நீங்களும் நான் யாரு? 276 பேரை ஒரு மனுஷன் காப்பாத்தி கொண்டு வரான் அப்படின்னா 14 நாள் சாப்பிடாம, வெயில் இல்ல, வெளிச்சம் இல்ல, மழை, குளிர், பனி, கப்பலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, கப்பல் தடுமாறுது, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போயிடுச்சு. ஆனா இந்த தேவ மனுஷன் சொல்றான், என்ன சொல்றான்? பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யுங்க? ஆனபடியினாலே மனுஷரை திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறாரோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் நான் இருக்கும் போது உங்களையும் என்னையும் தேவன் கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் நினைச்சவரு கனப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஊழியக்காரன் பேச்சை கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அழிச்சல்ல, ஆனா அவனை கொண்டு அவன் கூட போய் எல்லாம் செத்துட்டாங்களேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் அந்த 276 பேரையும் அவர் காப்பாற்றுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப முதல்ல அவர்களுடைய ஜீவனை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 27ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் கப்பல் துண்டுகள் மேலும் கரையேறவும் கட்டளையிட்டான். பாத்தீங்களா, எப்படியாவது தப்பிச்சுங்கிறது அப்படின்னு சொல்றான். அவங்க சின்ன சின்ன அந்த பலகை கப்பல்ல உடைஞ்சு போச்சு இல்லைங்களா, அந்த பலகை மேல அப்படி இப்படி ஏறி எல்லாம் தப்பித்துக் கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எவ்வளவு ஆபத்து நமக்கு வந்தாலும், எவ்வளவு விபத்து நமக்கு வந்தாலும், எவ்வளவு வியாதிகள் நமக்கு வந்தாலும், உங்களையும் என்னையும் ஆட்கொண்டிருக்கிற தேவன் ஒருபோது நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டார். உங்களுக்கு எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. ஆதியாகமம் 28:15. கைவிடாத தேவன். மேல கரை சேர்த்தாச்சு. நடந்தது என்ன அடுத்தது தெரியுமா? அடுத்த ஒரு பெரிய ஆபத்து யாருக்கு காத்திருக்குது? அந்த ஊழியக்காரனுக்கு ஆபத்து தான் எப்ப பார்த்தாலும். உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா ஒண்ணு, அவைகளிலும் இருந்து கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு ஏன் ஆபத்துனா, உங்களுக்காக அவன் ராவு போல ஜெபிக்கிறதால, உங்களுக்காக ராவு பகல்னு பாராம ஓடுறதாலதான். வேற ஒண்ணும் ஆபத்து இல்லை. அடுத்தது என்ன திரும்ப நடந்துச்சு? எல்லாம் கரையேறிட்டாங்க. இப்ப குளிர், பயங்கரமான குளிர். எங்க இருந்து வராங்க சொல்லுங்க? கப்பல்ல எல்லாம் நனைஞ்சு போய் சொகன்னு வந்திருக்காங்க. மேல ஏறினாங்க. அந்த தீவு மெலித்தா தீவு என்கிறதான ஒரு தீவு இருக்கிறது அந்த இடத்துல, கடலுக்குள்ள. அந்த தீவுல வந்த உடனே எல்லாம் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும்? குளிர்ல இருந்து வர்றவனுக்கு ஒரு குளிர் காயிற இடத்துல எப்படி பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அப்படி ஆசையா இருந்தது. உடனே நம்ம சும்மா போய் குளிர் காஞ்சா ஏதாவது சொல்லுவானோ அப்படின்ட்டு பவுல் என்ன செய்றான்? விறகை அள்ளி, அந்த கிடக்கிறதான விறகுகளை அள்ளி அவன் அந்த நெருப்பிலே போடுகிறான். அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். 28ஆம் அதிகாரம் 3ல இருந்து 6 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். ஒருத்த மட்டும் இங்க இருக்கிறவங்க வாசிங்கப்பா. இங்க ரெக்கார்ட் ஆகுது. பவுல் சில விறகுகளை கவனிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. பாத்தீங்களா? அடுத்த கட்ட பிரச்சனை யாருக்கு? இந்த பவுல் தேவனுடைய ஊழியர்தான். ஆனாலும் கர்த்தர் கைவிடல. சரிங்களா? இப்ப அங்க இருக்கிற தீவார் பார்த்தாங்க, சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வாசிங்க அடுத்த வசனங்கள. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, ஒத்த வாசிங்கமா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பழியானது இவனை பிழைக்க வட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பாத்தீங்களா? அடுத்த கட்டம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவன் கொலைபாதகன், ஏதோ தப்பு செஞ்சுட்டான், கடவுளுக்கு பிரியமில்லாதத. அதனால ஆண்டவர் என்ன செய்றாரு? அங்க தப்பிச்சு வந்துட்டான். ஆனா இங்க என்ன பண்ணிருச்சு? விரியம் பாம்பு கடிச்சிருச்சு. இவன் சாக போறான் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வீக்கெண்ட் சாக போறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நடந்தது என்ன? வாசிங்க. அவன் அந்த பூச்சை கீழே தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுடைய வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்களும் எப்படியாவது உங்க ஆயுசு முடிஞ்சிடும், அவ்வளவுதான், உங்களுக்கு முடிஞ்ச போகுது, மாட்டிக்கிட்டா இந்த பிரச்சனை வந்துருச்சு, இதோட இந்த வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லி பலர் சொல்லி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துலதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அந்த வசனத்தை நீங்க பாருங்க. அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று இப்படித்தான் நம்ம எதிரிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சொந்த பந்தங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது முடிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவர் சொன்னதை நிறைவேற்றாத முடிக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் பேசுறவங்க பேசி போறாங்க, எதிரிகள் பேசுகிறவர்கள் பேசி போறாங்க, நம்பினவர்கள் பேசுறவங்க பேசி போறாங்க, பெற்றெடுத்த பிள்ளைகள் பேசினவர்கள் பேசி போறாங்க, ஆசாசையாய் கொண்டு வந்த மருமகள் பேசி போறாங்க, மாமனா மாமியா பேசி போறாங்க. அதை பத்தி கவலைப்படாத. கனம் பண்ண வேண்டியது உங்களையும் என்னையும் அவர். அல்லேலூயா. யாரு? உங்களையும் என்னையும் ஆட்கொண்டவர். உங்களையும் என்னையும் ஆட்கொண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவன் சாதாரணமா அந்த விஷப்பூச்சை என்ன பண்ணிட்டாங்க? 5வது வசனம். அவன் அந்த பூச்சை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்க கர்த்தர் அவனை விடுவித்தார். இப்ப அவனை என்னன்னு சொல்றாங்க? தேவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. முன்ன என்ன சொன்னாங்க? தேவனுக்கு விரோதமான மனுஷன், தேவனுக்கு தீங்கானதை செஞ்ச மனுஷன். அங்க தப்பிச்சு இங்க வந்தான் கொலைபாதகன். இங்க ஆண்டவர் என்ன செய்றாரு?
அவனை முடிக்க போறாருன்னு நினைச்ச அதே வாய் என்ன சொல்லுது? தேவன் தேவன் என்று. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிக்க கொஞ்சம். உங்களை என்னை அப்படிப்பட்ட வாய் சொல்லி கொண்டிருக்கிறதா? இவன் சரியில்லை, இவன் மோசமானவ, இவன் எதுக்குமே உதவாதவ, பேச்சுக்கு அடங்காதவ, ஊர் உலகத்தை மதிக்காதவ, சொந்த பந்தங்களை மதிக்காதவ, இவன் அழிஞ்சு போயிடுவான்னு சொல்றாங்களா? அவங்க வாயை கர்த்தர் மூடுவார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அதுதான் இங்க நடந்தது. அதே வாய் என்னவா சொல்லுது? தேவன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். மூன்றாவதாக, அப்ப ஆபத்திலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். மூன்றாவது, தேவன் அவனை கனப்படுத்தினார். அல்லேலூயா. முதலாவது என்ன செஞ்சாரு? ஜீவனை பாதுகாத்து காப்பாற்றினார். இரண்டாவது, ஆபத்திலிருந்து விடுவித்து மீட்டுக் கொண்டார். மூன்றாவது என்ன தெரியுமா? கனப்படுத்தினார். ஊழியனை என்ன செஞ்சாரு? ஏன்னா அந்த தலைப்புல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. எப்படி கனம் பண்றாங்க பாருங்க. வந்தது ஒரு தீவு.